வெல்கம் டு டிஎன்பிசி டெவலப்பர் சேனல். நம்ம சேனலில் ஜென்ரல் தமிழ் அப்புறம் யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய செய்யுள் மற்றும் உரைநடை நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம வீடியோஸாக சீரியஸாக பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 6th 7th நியூ தமிழ் மீடியம் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து 6th 7th முடிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் வந்து புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இது கூட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒரு சீரியஸாக பார்த்துட்டு வரோம். அதுக்கான வீடியோஸும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம் தமிழ் புக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஒரு செய்யுள் வந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய ஒரு பாட்டு கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழ்க வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்புணும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி வாங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியை வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, சூழ்களி அப்படின்னா அறியாமை சூழ்ந்துள்ள அறியாமைன்னு சொல்லக்கூடிய அந்த இருள் தான் சூழ்களி. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, வன் அப்படின்னா வளமான மொழி, தொல்லை பழமை. பாட்டு என்ன சொல்லுது? வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழையவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இது வந்து பாரதியார் ஆசிரியர் குறிப்பு பட்டமா இந்தியா விஜயா இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் தான் பாரதியார். இவருடைய உரைநடை நூல் பார்த்தோம்னா சந்திரிகையின் கதை தராசு. இதுல சந்திரிகையின் கதையில வந்து ஒரு பெண்களுடைய மேன்மை அப்புறம் சிறப்பு பற்றி சொல்லியிருப்பாரு. அவருடைய இறுதி நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரிகையின் கதை உரைநடை தான். வசன கவி சீட்டு கவிகளும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாரதிதாசன் புகழ்ந்து சொல்லியிருப்பார். ஸோ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பார். செந்தமிழ் அந்தாதி. ஸோ செந்தமிழ் அந்தாதி இது யாரு ஆசிரியர்னா அரங்கன். செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே மொழிக்கெல்லாம் மூத்தவளை மூந்தவர் மூவேந்தர் அன்பே உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கு மரமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே. ஆரம்னா இங்க மாலை. ஸோ செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிறது அரங்கன் அவர் எழுதின செந்தமிழ் அந்தாதி செய்யுள். செங்கரும்பே நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே உயிரும் நீ மெய்யும் நீ பயிரும் நீ இன்பம் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு சொல்லி தமிழே சொல்றாரு. அடுத்து தமிழ் மொழி மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுள். ஸோ இது வந்து தொல்காப்பியம் சொல்லுது. தமிழ் மொழி மரபு அப்படின்னா அந்த செய்யுள் இலக்கணம் பற்றி சொல்லக்கூடியது. தொல்காப்பியத்துடைய ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இருதினை ஐம்பால் ஏழ்நெறி வளாமை திரிவுயில் சொல்லோடு தலால் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிதாகும். ஸோ பொருளதிகாரத்துல மரபியலில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் தான் கொடுத்துருக்காங்க. நிலம் தீ, ரெண்டாவதா வரக்கூடியது தீ. நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் தான் உலகம். இருதினை அப்படின்னா அக்ரிணை உயிரினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரிவையில் சொல்லோடு தலால் வேண்டும் மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை அப்படி திரியின் பிரிதாகும் அப்படின்னு பொருளாதாரத்தில் மரபியல் சொல்லுது. ஸோ விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம். தலால் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல். தொல்காப்பியம் தமிழில் கிடைக்க மிக பழமையான இலக்கண நூல்.
3 அதிகாரம் இருக்குது. எழுத்து சொல் பொருள் அப்படின்னு 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல் இருக்குது. ஸோ டோட்டலாக 27 இயல். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்னு மொத்தம் 27 இயல் கொண்டது தொல்காப்பியம். அளபெடை அப்படின்னா அந்த ஒரு சொல்லக்கூடிய எழுத்துக்குரிய உரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கக்கூடியதும் அளபெடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வலாமை, தலால் இதில் பார்த்தீங்கன்னா லாக்கு அப்புறம் ஆ வந்திருக்கும். ஸோ லாக்கு அப்புறம் ஆ வந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னா இந்த லாங்கிறது 3 மாத்திரை அளவுக்கு வந்து நீண்டு ஒழிக்குது. ஸோ 3 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒழிக்குது. லாவை அடுத்து ஆ வந்திருக்கு. அதே மாதிரி உயிர் எழுத்து நீண்டு ஒழிக்கிறத உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உயிர் எழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் படிப்போம். நம்ம இப்போ படிக்கல, இலக்கணம் தனியாக பார்த்துப்போம். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப், மெய்யொலி கான்சனன்ட், உயிரொலி வவ்வல், AEIOU. ஸோ அதெல்லாம் வந்து உயிரொலி அப்படி சொல்லக்கூடியது, அது வவ்வல்னு சொல்கிறோம். கான்சனண்ட்டை வந்து மெய்யொலி, கல்வெட்டை எபிகிராப் அப்படின்னு சொல்கிறோம். சில விலங்குகளுடைய இளமை பெயர்கள். இப்போ புலியோட குட்டியை வந்து என்ன சொல்லுவோம்? பரல் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கம்னா குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடுனா குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புலி, பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. புலி இப்போ விலங்குகளுடைய ஒலி சவுண்டு. புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். பசு கதரும், ஆடு கத்தும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். அடுத்து பறவைகளுடைய ஒளிமரபு. ஸோ ஆந்தை அப்படின்னா அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், அதே கோழி கொக்கரைக்கும், குயிலும் கூவும். சேவல் அண்டு குயில் ரெண்டுமே வந்து கூவக்கூடியதுதான். சேவல் குயில் ரெண்டுமே கூவும். கோழி கொக்கரைக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். கிளி பேசும், கூகை குளரும். ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் குயில் ரெண்டும் கூவும், கோழி கொக்கரைக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். அடுத்து தொகை மரபு. ஸோ மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடியதை மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆடுகள் கூட்டமாக இருக்கக்கூடியதை ஆநிரை அப்படின்னு சொல்கிறோம். மாடுகள் கூட்டமாக இருக்கக்கூடியதை ஆநிரை. ஆடு கூட்டமாக இருந்தால் அது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வினை மரபு கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன்ஸ். சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணி குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. ஸோ இதில் வந்து அதுக்குரிய சரியான வினை மரபு. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணி குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. அடுத்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற உரைநடை. ஸோ ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்ற எழுத்து ஓவிய வடிவமாக இருக்கக்கூடியது. ஒளி எழுத்து நிலை. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி எழுத்து நிலை. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து. ஸோ கல்வெட்டுகளில் புள்ளி வந்து பயன்படுத்த மாட்டாங்க மெய்யை குறிக்க. அதே மாதிரி எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இருக்காது. ஸோ இந்த போனால் இப்படி சுழிச்சு போகிறது, இந்த மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து அந்த எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை கல்வெட்டுகளில். கல்வெட்டுகள் நமக்கு எப்போ இருந்து கிடைக்குதுன்னா BC 3rd century. ஸோ 3ஆம் நூற்றாண்டில் தான் கிடைக்கும். அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா ஃப்ரம் சங்ககாலம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பமாகுது. ஸோ அந்த சங்க காலத்துல வந்து நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கிது. அந்த கல்வெட்டுகளில் புள்ளி வந்து பயன்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி எகர ஒகர குறில் நெடிலும் வேறுபாடு இல்லை. அடுத்து செப்பேடுகள் பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிடைக்குது. கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஸோ 7th centuryலேருந்து நமக்கு செப்பேடுகள் வந்து கிடைக்குது. அடுத்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது வளைந்த கோடுகளால் எழுதக்கூடியது வட்டெழுத்து. இது சேர பாண்டிய மண்டலத்தில் அதிகமாக கிடைச்சிருக்குது. அதுவும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வெளியிட்ட சாசனங்களில் வந்து இந்த வட்டெழுத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வெளியிட்ட சேர பாண்டிய மண்டலத்தில் வெளியிட்ட சாசனங்களில் வளைந்த கோடுகளால் எழுதப்பட்ட வட்டெழுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து தமிழ் எழுத்து அப்படிங்கிறது இது வந்து இப்போ ப்ரெசண்டாக நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடியது தமிழ் எழுத்து. இது வந்து முதலாம் ராசராச சோழன் காலத்திலேருந்து கல்வெட்டுகளை பயன்படுத்திட்டு வராங்க 11ஆம் நூற்றாண்டுலேருந்து. ஸோ ஆஃப்டர் 11ஆம் நூற்றாண்டு 11th centuryக்கு அப்புறமா
அறச்சொல்லூர் கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டில் பார்த்தோம்னா தமிழ் எழுத்து ப்ளஸ் வட்டு எழுத்து இது ரெண்டுமே வந்து கலந்து எழுதியிருப்பாங்க. அறச்சொல்லூர் கல்வெட்டு ரெண்டுமே கலந்து வெட்டப்பட்டது. தமிழ் எழுத்து வட்டு எழுத்து ரெண்டும் இருக்கக்கூடியது அறச்சொல்லூர் கல்வெட்டு. கண் எழுத்து அப்படிங்கிறது கடைச்சங்க காலத்தில் சங்க காலத்தில் பயன்படுத்துறது தான் கண் எழுத்து. ஸோ சிலப்பதிகாரத்தில் கண் எழுத்து படுத்த எண்ணு பல்புதி அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது. கண் எழுத்து படுத்த எண்ணு பல்புதி அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. எகர ஒகர குறில் அந்த எழுத்துக்களுக்கு மேலே புள்ளி வைக்கிற பழக்கம் தொல்காப்பியர் காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. வீரமாமுனிவர் இவர் வந்து மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. ஸோ ஏ ஓ பே ஓ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த கீழ் கோடு. ஸோ ஏக்கு கீழே போட்டிருக்கக்கூடிய இந்த கோடு. அதே மாதிரி சுழினா இப்படி இப்படி இங்கே சுழிச்சு விடுறது இது இந்த சுழி. அதுக்கப்புறம் ரெட்டை கொம்பு. ஸோ இந்த ரெட்டை கொம்பு அப்புறமா ரெட்டை கொம்புடன் கால். இந்த ரெட்டை கொம்பு இது கூட இந்த கால். ஸோ இந்த 4 சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வீரமா முனிவர். அடுத்து பெரியாரும் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாரு. பெரியார் வந்து இப்படி எழுதுன நாவை இந்த மாதிரி திருத்தி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இப்படி கொம்போட இப்படி பாம்பு மாதிரி எழுதுன நெய்ய இந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தம். ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி பார்த்தோம்னா மொத்தம் 40 இருக்கு. 40 நெடில்கள் இருக்கு. அதில் 2 குறியில் இருக்கும். 40 நெடில் 2 குறியில் சேர்த்து மொத்தமாக 42 ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்கும். நன்னூலார் நோ தூ அப்படிங்கிற இந்த குறியிலையும் சேர்த்து 42 அப்படின்னு சொல்லியிருப்பார். நோ தூ. ஸோ குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை. ஆனால் எக்ஸப்ட் நோ தூ தவிர சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் என்றும் பொருள் உண்டு. சொல்லுங்கிறதுக்கு நெல் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றார். ஸோ ஒவ்வொரு சொல்லும் அதுக்கு மீனிங் இருக்கு. ஸோ உயிர் எழுத்துக்கள்லாம் நெடில் எழுத்து 6 மா வரிசையில் 6 தாப்பா நா இந்த வரிசையில் ஒவ்வொரு எழுத்தையும் 5 காசா வா வரிசையில் 4 யா வரிசையில் 1. ஸோ ஆக மொத்தம் 42. இளங்குமரனார் இவர் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். செந்தமிழ் அந்தனர், பள்ளி ஆசிரியர், உரையாசிரியர், இதழாசிரியர், தொகுப்பாசிரியர். ஸோ இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் 2 இயக்கம். தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள். தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்து கொடுத்துருப்பாரு. திருச்சிக்கு பக்கம் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்புறம் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். ஸோ திருச்சிக்கு பக்கம் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகம் அமைத்தவர் இளங்குமரனார். இவர் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்ற பள்ளி ஆசிரியர். இவருடைய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள், தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்து கொடுத்திருப்பாரு. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகத்தையும் அமைத்திருப்பார். அடுத்து ஓடை அப்படிங்கிற செய்யுள் கொடுத்துருக்காங்க. ஓடை அப்படிங்கிற செய்யுள் இது யார் எழுதுனதுன்னா பார்த்துருவோம், வாணிதாசன். ஸோ வாணிதாசன் அவர்களுடைய ஓடைங்கிற செய்யுள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடுவானம் அப்படிங்கிற நூல் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாணிதாசன் அவர்களுடைய தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய ஓடைங்கிற பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோ ஏடு போதாதென இதன் கவி கார் ஈடு செய்ய போறாரோ. நன்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீள் உடுப்பை கொடையை காட்டி செஞ்சோல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். ஸோ இதில் வந்து என்னது செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். வல்லை பாட்டு நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. ஸோ நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாட்டு வல்லை பாட்டு. நன்சை அப்படிங்கிறது நன்மை குரல் செய்யன்னு நம்ம பிரித்து எழுதுவோம். ஸோ ஓடை அப்படிங்கிறது உள்ளம் தூண்டுதே, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இந்த ஓடை. பாட எந்த பள்ளி சென்று பயின்றதோ ஏடு போதாதென இதனுடைய கவி கார் ஈடு செய்ய போறாரோ. நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்களுடைய வறுமை ஓட்டி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு
இன்பம் கூட்டி ஓடுகிறது இந்த ஓடை. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண. ஸோ ஈரம் இல்லாதவர்கள் வெக்கி குனியும்படி நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி. ஸோ நீள் உழைப்பை மிக பெரும் உழைப்பை கொடையா காட்டி செஞ்சோல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். ஸோ அவங்களுடைய பாட்டுக்கு நெல் குத்தும் போது அந்த ஏற்படக்கூடிய அவங்க பாடக்கூடிய பாட்டுக்கு ஏற்ப முளவை மீட்டக்கூடியது தான் இந்த ஓடை அப்படின்னு சொல்லி வாணிதாசன் எழுதியிருக்கிறாரு. வாணிதாசன் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற இத்தராசலு. பாரதிதாசனின் மாணவர். ஸோ அதனால வாணிதாசன் அவருக்கு பாருங்க, பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு தெரியும். பிரெஞ்சு அரசனுடைய சவாலியர் விருது வாங்கியிருக்கிறார். சிறப்பு பெயர்கள் கவிஞர் ஏறு பாவலர் மணி. ஸோ கவிஞர் ஏறு பாவலர் மணி. அவருடைய நூல் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானத்துல தான் ஓட இருக்கு, எழிலோவியம், குழந்தை இலக்கியம். வாணிதாசன் ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்லக்கூடியவர். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசுலு. பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சில் வல்லவர். பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது வாங்கியிருக்கிறாரு. கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இவருடைய நூல் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் நூலில் தான் ஓடை பாட்டு இருக்கு, எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இதெல்லாம் வாணிதாசன் அவர்களுடைய நூல். அடுத்து பாருங்க, தாலாட்டு அப்படிங்கிறது குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடியது. விளையாட்டு பாடல். ஸோ சிறுவர்கள் விளையாடும் போது பாடக்கூடியது. திருமண பாடல், கல்யாணத்தினப்போ, களை எடுப்பு பாடல், களை எடுக்கிறப்போ, கதிர் அறுக்கிறப்போ பாடக்கூடியது கதிர்ப்பு பாடல். திருப்பூவள்ளி அப்படிங்கிறது பூ தொடுப்போர், பூ பறிப்போர் பாடுவது. ஸோ பூ கட்டும் போதோ பூ பறிக்கும் போதோ பாடக்கூடியது திருப்பூவள்ளி. திருச்சாளல் அப்படிங்கிறது தோழியர் இருவர் விளையாட்டாக பாடுவது. ஸோ 2 தோழிகள் பாடிக்கொள்வது இது திருச்சாளல். ஒப்பாரி பாட்டு இறந்தவர்களுக்கு பாடுறது. தெம்மாங்கு பாட்டு பயணம் செய்யும் போது பாடக்கூடியது தெம்மாங்கு. ஏற்ற பாட்டு அப்படின்னா எண்ணிக்கையுடன் பாடுவது. ஸோ கவுண்டிங்கோட ஏற்ற பாட்டு கவுண்டிங்கோட பாடக்கூடியது. ராவண்டை. ஸோ இராவண்டைனா இரவுல வரக்கூடிய நிலாவை ஆண்பாலாக பாவித்து பெண்கள் பாடும் பாட்டு தான் ராவண்டை. நிலவை ஆண்பாலாக பாவித்து பெண்கள் பாடக்கூடியது ராவண்டை. ஆண்கள் மட்டும் அடிக்கக்கூடிய கும்மி ஒயிர் கும்மி. அதே நார்மலாக வெறும் கும்மினா அது வந்து பெண்கள் பாடக்கூடியது. ஒயிர் கும்மி அப்படின்னா அது ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கும்மி ஒயிர் கும்மி. அம்பா பாடல்னா மீனவர்கள் பாடக்கூடியது. ஸோ அம்பா அப்படின்னா மீனவர்கள் பாடக்கூடிய பாட்டு அம்பா. வில்லு பாட்டு கோயில் விழாக்களில் பாடக்கூடியது. குரத்தி பாட்டு குறவர் குரத்தி பாடக்கூடியது. அடுத்து கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்து பாட்டு வந்து பஞ்ச கும்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பஞ்சம் ஏற்படும் போது மக்கள் பட்ட துயரங்களை கும்மி பாடல்களாக பாடக்கூடியதுதான் பஞ்ச கும்மி. அதில் ஒரு பாட்டு தான் கோணக்காத்து பாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாடுவோம். உருமங்கட்டிய முகிலால். ஸோ மேகம் உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம் கூரை தட்டு சரிந்தது. வீடெல்லாம் சரிந்துச்சு. உருமங்கட்டிய முகிலால் உழன்று மெத்த அடித்ததனால் வீடுகள் எல்லாம் கூரை தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணை மாச்சுதே அப்படின்னா சேதம் டேமேஜ் ஆயிடுச்சு. தென்னம்பிள்ளை அத்தனையும் டேமேஜ் ஆயிடுச்சு. மங்காத காங்கய நாட்டில். காங்கயம் அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 24 நாடுகள்ல ஒரு நாடு தான் காங்கய நாடு. ஸோ மங்காத காங்கய நாட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோட விழுந்ததங்கே. ஸோ ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு எல்லாமே அடியோட விழுந்ததங்கே. தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூவென்றார். ஸோ தாரங்கள் பிள்ளைகள் எல்லாமே வேகமாக அங்கேருந்து வெளியேறாங்க. வாகுடனே தொண்டைமான் சீமை வளர்ந்தவங்க மாநகரம் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள். சேகரம் அப்படிங்கிறது நகரம். இருங்க, சேகரம் பார்த்து சேகரம் அப்படின்னா கூட்டம். சாரி, சேகரமாய் வைத்த மரங்கள் அப்படின்னா கூட்டமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் ஒடிந்து பின்னமாச்சுது. பின்னமாச்சுன்னா அப்படி தலைகீழ ஆயிடுச்சு. ஸோ சேகரமாய் வைத்த மரங்கள் அனைத்தும் ஒடிந்து பின்னமாச்சுது. மரங்கள் எல்லாம் ஒடிஞ்சு தலைகீழ ஆயிடுச்சு. சம்பரமுடன் கப்பல்கள் எல்லாம். ஸோ கப்பல்கள் எல்லாம் கடல்ல வேகமுடன் வரும்போது கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்தது. ஸோ காலன் அப்படின்னா யமன் அர்த்தம். காலன்னா யமன் மாதிரி
கோணமலை வந்து கப்பல்களை எல்லாம் கவிழ்த்து விட்டது. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அடிக்கிறது. ஸோ அதனால சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மெத்த தவித்தார்களே. ஸோ ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி மெத்த அடித்ததனால் சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்பநாயக்கன் பட்டியலே ஆடு மாடு மெத்த உண்டாம். நிறைய ஆடு மாடு உண்டு. சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சதே. ஸோ காலப்பநாயக்கன் பட்டியலிருந்து கொல்லிமலை வரைக்கும் காத்து அடிக்குதுன்னு சொல்றாங்க. தெத்துக்காடு காலப்பநாயக்கன் பட்டியலே செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். ஸோ செத்திருந்த இறந்த ஆடு மாடுகள், நிறைய ஆடு மாடுகள் இறந்து போய்விட்டது. சித்தர்கள் பொருந்தி வாழக்கூடிய கொல்லிமலையிலும் காத்தடிச்சது. இப்படி சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினம் எல்லாம் தீர்த்து காத்திடு ஐயா. விக்கினம் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் தீர்த்து காத்திட ஐயா. விண்ணம் அப்படின்னா சேதம் சொன்னோம். இப்படி சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடனே வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினம் எல்லாம் தீர்த்து காத்திடு ஐயா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. ஸோ அந்த துயரங்கள்லாம் எங்களுக்கு நீக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம்பரமுடன் அப்படின்னா முறையாக சேகரம் கூட்டம் காங்கய நாடு கொங்கு மண்டலத்தோட 24 நாடுகளில் ஒன்றுதான் காங்கய நாடு. விண்ணம் அப்படின்னா சேலம். காலன் யமன். பஞ்சகும்மி அப்படின்னா மக்கள் பட்ட துயரங்களை கும்மி பாட்டா பாடக்கூடியது தான் பஞ்சகும்மி. ஸோ இந்த பஞ்சகும்மி அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் புலவர் சே ராசு. ஸோ பஞ்சகும்மி நூலை தொகுத்து கொடுத்தவர் புலவர் சே ராசு. அந்த நூலில் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற பாட்டு தான் நமக்கு பாடலாக லெசனில் கொடுத்துருக்காங்க. வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய பாட்டு தான் கோணக்காத்து பாட்டு. அந்த பாட்டு பஞ்சகும்மிகள் அப்படிங்கிற நூலா தொகுத்தவர் புலவர் சே ராசு. ஸோ அந்த கோணக்காத்து பாட்டு வந்து என்ன பாவகைனா காத்து நொண்டி சிந்து வகையை சார்ந்தது. அடுத்து நிலம் பொது. ஸோ அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற சுற்றி வாழக்கூடிய பழங்குடியினர் சுக்வாமிஸ் பழங்குடியினர். அவர்களுடைய தலைவன் சியாட்டல். பக்தவச்சல பாரதி அவர் எழுதிய தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல் வந்து இந்த கட்டுரை வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல் வந்து எழுதினவர் யாருன்னா பக்தவச்சல பாரதி. வெட்டு கிளியும் சருகு மானும் இது வந்து ஒரு கதை. வெட்டு கிளியும் சருகுமானும். காடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த பழங்குடிகள். ஸோ அவங்க வந்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் ஆனைமலை இந்த இடங்கள்ல வாழக்கூடிய பழங்குடி மக்கள் ட்ரைபு தான் காடர்கள். இவங்க பேசக்கூடிய மொழி ஆள் அளப்பு. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி எழுத்து குறிப்புகள் கிடையாது. இவங்க வந்து ஆள் அளப்பு அப்படிங்கிற மொழி இதை வந்து பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு எழுத்து குறிப்புகள் எதுவும் கிடையாது. நோ ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எழுத்தெல்லாம் இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். ஸோ இங்கே வந்து இந்த காடர்களுடைய கதையை வந்து தொகுத்து கொடுத்துருப்பாங்க. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் காடர்களின் கதைகளை தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த கதையை வா கீதா வந்து தமிழாக்கம் செய்வாங்க. யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்புல தமிழாக்கம் செஞ்சு கொடுத்தவங்க வா கீதா. உலக ஈர நில நாள். ஸோ வேர்ல்டு வெட்லேண்ட் டே. வெட்லேண்ட் டேங்கிறது February 2. ஸோ 2024க்கான தீம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெட்லேண்ட் அண்டு ஹியூமன் பீயிங். வெட்லேண்ட் அண்டு ஹியூமன் பீயிங் இதுதான் வந்து 2024க்கான தீம். வெட்லேண்ட் அண்டு ஹியூமன் பீயிங். அடுத்து ஓசோன் நாள் செப்டம்பர் 16. அடுத்து அக்டோபர் 3 இயற்கை நாள். அக்டோபர் 3 இயற்கை. அக்டோபர் 6 வனவிலங்கு நாள். அக்டோபர் 5 இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். அக்டோபர் 5. ஸோ February 2 ஈரநில நாள். செப்டம்பர் 16 ஓசோன். அக்டோபர் 3 இயற்கை நாள். அக்டோபர் 6 வனவிலங்கு. அக்டோபர் 5 இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். அடுத்து நோயும் மருந்தும் அப்படின்னு சொல்லி நீலகேசி. ஸோ நீலகேசியில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். நோயும் மருந்தும் அதாவது தீர்வனவும் தீராது இருத்தனவும் தீரக்கூடியதும் தீராததும் செய்மருந்தின் ஊர்வனவும் ஓசமத்தின் ஊய்ப்பனவும் யார் வினவும் காலும் இது மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அழிந்தவள். பூனாய் அணிகலன் அணிந்தவள். ஸோ தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும்
ஓசமத்தின் உய்ப்பெனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை. பேர்தற்கு அகற்றுவதற்கு அரும்பிணி தாம் இவை. அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஸோ அந்த பிணி தீர்வதற்கு தேவையான உரிய திரியோக மருந்து இவை என்னென்ன? ஓறுதல் தெளிவோடு ஒழுக்கம். ஸோ இதுதான் அந்த மருந்து, ஓறுதல் தெளிவோடு ஒழுக்கம். பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே. ஸோ ஓறுதல் தெளிவோடு ஒழுக்கம் இந்த மருந்து இருந்ததுன்னா அந்த பிணி ஓடிவிடும். ஸோ அகற்றுவதற்கு அரும்பிணிதாம் இவை. பேர்தற்கு அரும்பிணிதாம் இவை. தீர்த்தற்குரிய திரியோக மருந்து ஓறுதல் தெளிவோடு ஒழுக்கம். ஸோ இவை இருந்தால் பெரிதின்பம் முற்றே. உவசம் அப்படின்னா அடங்கி இருத்தல் கூற்றவா பிரிவு. பூனாய் அணிகலன்களை அணிந்தவள். பேர்தற்கு அகற்றுவதற்கு. ஓர்தல் நல்ல அறிவு. நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. ஸோ மூன்று மருந்து எதுனா நல்லறிவு, நற்காட்சி, நல் ஒழுக்கம். இதெல்லாம் மூன்று மருந்தா சொல்றது நீலகேசி. நீலகேசி ஐஞ்சிறு காப்பியம் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் எடுத்து வைக்கக்கூடியது. இதில் 10 சர்க்கங்கள் இருக்கு. ஸோ 10 சர்க்கங்கள் இருக்கு. ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியல. ஸோ செய்யுள் நமக்கு லெசன்ல தர்ம உரை சர்க்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீலகேசிங்கிறது ஐஞ்சிறு காப்பியம் சமண சமய கருத்துக்களை சொல்லக்கூடியது. 10 சர்க்கம் இருக்கு. ஆசிரியர் பெயர் தெரியல. வருமுன் காப்போம் மலரும் மாலையும் யாருடைய நூல்? கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ தேசிக விநாயகனாருடைய நூல் தான் மலரும் மாலையும். அதுல இருந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற செய்யுள் பாட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நோயை வரத்துக்கு முன்னாடியே காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டு உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். உறுதி இருக்கவங்க தான், உடல் உறுதி இருக்கவங்க தான் உலகில் இன்பம் உடையவர். இடமும் பொருளும் நோயாளிக்கு வாழ்வு தந்திடுமா. ஸோ இடமோ செல்வமோ நோயாளிக்கு வாழ்வு தந்திடுமா. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகம் உண்டு. சுத்தம் இருந்தால் சுகம் உண்டு. நீண்ட ஆயுள் பெறுவாய். காலை மாலை உலாவி காற்று வாங்கி வருவோரின். ஸோ காலை மாலை உலாவி காற்று வாங்கி வருவோரின் காலை கும்பிட்டு காலன் ஓடி போவான். யமன், காலன்னா யமன், அவங்களுடைய காலை தொட்டு யமன் ஓடி போயிடுவான். கூழையே குடித்தாலும் குடித்த பிறகு குடி. ஏழை ஆனாலும் நன்றாய் உறங்கு. ஸோ கூழை குடித்தாலும் குளிச்சுட்டு குடி. ஏழையா இருந்தாலும் நல்லா தூங்கு, உறங்கப்பா அப்படின்னு சொல்றார். மட்டுக்கு உணவை உண்ணாமல், அதாவது போதுமான அளவு உணவை உண்ணாமல் வாரி தின்பாயல். வாரி தின்னா திட்டுமுட்டு பட்டிடுவாய். திட்டுமுட்டினா தடுமாறிடுவேன். ஸோ தினமும் பாயில் விழுந்திடுவாய் அப்படின்னா நோய் வந்துடும் சொல்றாங்க. தினமும் பாயில் விழுந்திடுவாய். மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி தின்பாயல் திட்டுமுட்டு பட்டிடுவாய். தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும். சுண்ட பசித்தனா அப்படியே நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவும் நோயை ஓட்டிவிடும், 100 வயதும் தரும் அப்படின்னு சொல்றார். தூய காற்று நன்னீர் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டிவிடும், 100 வயது தரும். அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. ஸோ இதில் தான் அந்த அருமை உடல் நலமை பார்த்துக்கிறதுக்கான வழிகள் இதை அறிவாயே. அப்போ வருமுன் நோயை காப்பாயே அப்படின்னு சொல்றார். ஸோ மட்டு அப்படின்னா அளவா சாப்பிடாம அதிகமாக சாப்பிட்டா பாயில் விழுந்திடுவாய். சுண்டை அப்படின்னா நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். திட்டுமுட்டு தடுமாற்றம். ஸோ கவிமணி தேசிக விநாயகனாருடைய பாடல் தான் இது. கவிமணி தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்தவர். ஸோ அவருடைய பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர். 20ஆம் நூற்றாண்டுல 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். 36 ஆண்டுகள். அவருடைய நூல் ஆசிய ஜோதி. ஸோ அது ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியாங்கிற நூலை தெளிவு எழுதியிருப்பாரு. லைட் ஆஃப் ஆசியா புத்தரின் வரலாற்றை சொல்லக்கூடியது. அடுத்து குழந்தை செல்வம், பசுவும் கன்றும், மருமக்கள் மான்மியம், மலரும் மாலையும், இளந்தன்றல், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல். உமர்கயாம் பாடல் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட்டட். ஸோ மலரும் மாலையும் தான் இதில் தான் நமக்கு வருமுன் காப்பம்ங்கிற செய்யுள் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழர் மருத்துவம். ஸோ சித்த மருத்துவர் கு சிவராமன் அவருடைய நேர்காணல் கொடுத்துருக்காங்க. சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேர்பாரு, தலைப்பாரு, மிஞ்சின கால்பாரு, பற்ப செந்தூரம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர், தலை, மிஞ்சின கால், பற்ப செந்தூரம் பாரு, இதெல்லாம் தான் சித்த மருத்துவம்.
லோகம் பாஷாணங்களையும் சித்த மருந்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை. ஸோ சைடு எஃபெக்டில் எதுவும் இருக்காது. ஏன்னா இங்கே மருந்துங்கிறது உணவின் நீச்சியாக தான் இருக்குது. சித்த மருத்துவத்தில் மருந்துங்கிறது அதுவும் வந்து ஒரு உணவுடைய நீச்சி தான். அதே மாதிரி 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் நடக்கணும். 15 நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம் வேணும், 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ இதெல்லாம் செஞ்சோம்னா உடல் நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தலைக்குள் ஒரு உலகம், என்னது பிரெயின். ஸோ மூளையை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான பொருள் மனித மூளை தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தோன்னா ட்ரில்லியன். ஸோ ட்ரில்லியன் அளவுக்கு செல்கள் அதில் இருக்குது. 100 பில்லியன் நியூரான்கள், 100 பில்லியனா 10,000 கோடி நியூரான்கள் வந்து மூளையில் இருக்குது. முன் மூளையில் மூக்கு, கண் இதனுடைய முடிவுகள் இருக்கக்கூடியது முன்மூளை. சிறு மூளைங்கிறது நம்மளுடைய அசைவு, உணர்ச்சி, வளர்ச்சி இதெல்லாம் கண்டுக்கக்கூடியது சிறுமூளை. ஒரு நிமிடத்துக்கு 300 மில்லி லிட்டர் குருதி வந்து மூளைக்கு போயிட்டு வரும். ஸோ மூளைக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 300 மில்லி லிட்டர் குருதி, அதாவது உடம்போட எடையில 1/50 பங்கு மட்டுமே இருக்கக்கூடிய மூளை 5ல் 1 பங்கு குருதி உயிர் வழியை எடுத்துக்குது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 300 மில்லி லிட்டர் மூளைக்கு போயிட்டு வரணும் ரத்தம். அதனுடைய வெயிட் பார்த்தோம்னா உடம்போடைய இடையில 1/5 பங்கு தான், 50ல் 1 பங்கு தான் அதனுடைய வெயிட்டு. ஆனால் 5ல் 1 பங்கு ரத்தத்தையும் உயிர் வழி ஆக்சிஜனையும் அது வந்து எடுத்துக்குது. ஸோ தன்னிச்சையான செயல் அப்படிங்கிறது முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள் மூலமாக நடக்கக்கூடியதான் தன்னிச்சையான செயல், அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்களை திறப்பது, கண்களை நிலைநிறுத்துவது மூளை தான் பார்த்துக்குது. ஸோ கண் திறப்பது தான் கண்ணை நிலைநிறுத்துவதும் மூளை பார்த்துக்கொள்கிறது. அது ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதெல்லாம் வந்து முதுகெலும்பு இருந்தாலே போதும். ஸோ இதுக்கெல்லாம் முதுகெலும்பு இருந்தாலே ஏப்பம், இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தியில் வரும். இடது மூளை. ஸோ மூளையோட இடது பகுதி. இடது பகுதி அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி என்ன வச்சுக்கோங்க, ஸ்டடீஸ். ஸோ இடது பகுதியில் ஸ்டடீஸ், அறிவு சம்மந்தமானதெல்லாம் இடது பகுதியில் தான் இருக்கும். பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க, அறிவாற்றல், மொழி அறிவு, சதுரங்கம் விளையாடுறது. ஸோ இதெல்லாம் வந்து இடது பகுதி மூலையில் தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். பட்டய கணக்கர்கள், ஆசிரியர்கள், கணக்காசிரியர்கள், இந்திய ஆட்சி பணியாளர்கள், ஐஏஎஸ் இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாமே ஸ்டடீஸ் ரிலேட்டடானாலுமே எல்லாமே இடது பகுதியில் தான் நடக்கும். மூளையினுடைய இடது பகுதி ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் அவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ இது வலது பகுதி. வலது பகுதி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கலையில் சிறந்து விளங்குவார்கள். ஸோ இப்போ நம்ம கலை ஆர்ட்ஸில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. இப்போனா ரைட் சைடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது கவிதை எழுதுதல், படம் போடுறது, நடனம், அடிப்பது இந்த மாதிரி கலை தொடர்பானதில் சிறந்து விளங்குவாங்க. இந்த வலது பகுதி சரியில்லைன்னா வீட்டுக்கு போக வழி தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான வழி கூட தெரியாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. நடிகர், பாடகர், நடன கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வலது பகுதி மூலம் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை எல்லோருடைய மனநிலை மாறும். 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை. ஸோ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். சராசரி மனிதன் 20 வருடம் தூங்குறான். அதனால 20 வருஷம் தூங்குறோம், 3 லட்சம் கனவுகள் வந்து வருது. சுஜாதா இவங்க வந்து இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். சிறுகதை, புதினம், நாடகம், அறிவியல் புனைக்கதைகள் அதிகமாக எழுதியிருப்பாங்க. திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருக்காங்க. மின்னணு வாக்கு எந்திரம் இவிஎம். ஸோ அதனுடைய இவிஎம் உருவாக்குவதில் முக்கிய பங்கு செலுத்தியிருக்காங்க. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. இவங்களுடைய நூல் பார்த்தோம்னா இனிய எந்திரா. ஸோ மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம், செக்ரட்டேரியட். ஸோ இதெல்லாம் வந்து சுஜாதா அவர்களுடைய நூல்கள். இயற்பெயர் ரங்கராஜன். அறிவியல் புனைவு கதைகள் எழுதியிருப்பாங்க. மின்னணு வாக்கேந்திரம் தயாரிக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தாங்க. நூல் இனிய எந்திரம், மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம். அடுத்து ஊமை தொடர்கள். ஊமை தொடர்னா ஒரு ஓமை கொடுத்து அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்பாங்க. ஸோ மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி போகும். ஸோ தடையின்றி மிகுதியாக அதான் மடை திறந்த வெள்ளம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படத்தன்மை. ஸோ ஒரு உள்ளங்கை நெல்லிக்காய் வச்சோம்னா நம்ம கையில் எதோ இருக்கிறதுன்றது நல்லாவே தெரியும். அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பணமெல்லாம் விழுந்தது. இது வந்து தற்செயல் நிகழ்வு, எதேச்சையாக நடக்கிறது. அதே மாதிரி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. இதுவும் வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வு. பசுமரத்தாணி போல அப்படின்னா மனதில் எளிதில் எல்லாம் பதிஞ்சிரும். பசுமரத்தாணி போல. விரலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா அங்கங்கே அப்படி உருண்டு ஓடும் இல்லையா, ஒற்றுமை இல்லாமல். ஸோ தான் ஒற்றுமையின்மை. அடுத்து கல்வி, எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. கல்வி அழகே அழகு அப்படின்னு நீதி நெறி விளக்கம் இதுலேருந்து ஒரு செய்யுள் சொல்லியிருக்காங்க. கற்றோர்க்கு கல்வி நலனே, களநல்லால்
மற்றோர் அணிகலம் வேண்டாம். ஸோ கற்றோருக்கு கல்வியே நலன்தான், அதுவே ஒரு அணிகலம் தான், வேற அணிகலம் எதுவும் வேண்டாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். முற்ற அப்படின்னா ஒளிர, முற்றனா ஒளிர மேனி. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். இது நீதிநெறி விளக்கம் சொல்லக்கூடிய செய்யுள். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் அவர்களுடைய நூல். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், 17th century. இவர் எழுதின நூல்கள் சிட்டு இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஸோ அடுத்து நீதிநெறி விளக்கத்தில் பார்த்தோம்னா 102 வெண்பா இருக்குது, இன்க்ளூடிங் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 102 வெண்பாக்கள் இருக்கக்கூடியது நீதிநெறி விளக்கம். அடுத்து நாலடியார் கல்வி பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பாலுன் குறுகின் தெரிந்த. ஸோ இது நாலடியார் கல்வி பற்றி சொல்லக்கூடியது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பாலுன் குறுகின் தெரிந்த. அடுத்து புத்தியை தீட்டு அப்படிங்கிற செயல். இது யாருடைய செயல்னா ஆலங்குடி சோமு. ஸோ அவருடைய ஒரு பாட்டு. புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு, பகைவனாக இருந்தாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த உலகம் மனிதனின் உள்ளம் மாணிக்க கொய்யலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்து போகும். ஸோ இங்கே இருப்பது சில காலம் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியர். சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி ஊரில் பிறந்தவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியர், சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடியில் பிறந்தவர், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். அடுத்து பல்துறை கல்வி. திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனை. ஸோ திருவிக்காவுடைய ஒரு கல்வி சீர்திருத்த சிந்தனை கட்டுரையை கொடுத்துருக்காங்க. பல்துறை கல்வி. இளமையில் கல் அப்படிங்கிறது முதுமொழி. விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஐநாகவையின் முதல் பெண் தலைவர் தான் விஜயலட்சுமி பண்டிட். இவங்க கல்வி பற்றி என்ன சொல்றாங்க? கல்வி வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் நெறிமுறை அப்படின்னு சொல்றாங்க. கல்விங்கிறது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் நெறிமுறை அப்படின்னு விஜயலட்சுமி பண்டிட் சொல்றாங்க. அடுத்து இங்க இலக்கியங்கள். ஸோ இந்த இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்ப களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். ஸோ அந்த பரிணாமம் 3 சொல்லினா இங்கேயும் 3 சொல்லினா எப்படின்னா வச்சுப்பேன். இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். இயற்கை அன்புனா பெரிய புராணம். ஸோ அன்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்கட்டும், சின்னதாக வேண்டாம், பெரிய அன்பு. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுள் சிறவார திருவாசக திருவாய்மொழிகள். ஸோ இதெல்லாம் இறைவனை பற்றி சொல்லக்கூடியது. இயற்கை இறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்விலம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகார மணிமேகலை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். அடுத்து குலோத்துங்கன் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லியிருப்பாரு. ஏடென்று கல்வி சிறு எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில். ஸோ கல்விங்கிறது ஏடு கிடையாது, எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் கிடையாது, வீடுன்ற கிடையாது, எக்ஸாம் கிடையாது. ஸோ அது ஒரு வளர்ச்சி வாயில் அப்படின்னு குலோத்துங்கன் ஒரு செயல் எழுதியிருக்கார். ஏடென்ற கல்வி எழுதும் பேசும் இயலன்ற கல்வி பலர் கெட்டாத என்னும் வீடென்ற கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்ற கல்வி அது வளர்ச்சி வாயில். திருவிக்கா தெரியும். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் சிறந்த மேடை பேச்சாளர் தமிழ் தன்றல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை
புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை, விருந்து. அதெல்லாம் திருவிக்காவுடைய நூல்கள். பி.சா. குப்புசாமி இவர் வந்து சிறுகதை எழுதக்கூடிய ஆசிரியர். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர். பல வருடங்கள் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர். ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து ஆன்றக்குடி பிறத்தல் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. ஆன்றக்குடி பிறத்தல் அப்படிங்கிறது ஒரு கதை. அது வந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற பி.சா. குப்புசாமியோட நூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆன்றக்குடி பிறத்தல். இவர் வந்து தலைமை ஆசிரியர், ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர். அடுத்து திருக்கேதாரம். இது வந்து சுந்தரருடைய தேவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. திருக்கேதாரம் அப்படின்னா பண்ணின் தமிழிசை பாட பலவே முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுவை கனகச்சுனை வைரம் சொரிய மண்ணென்றன மத வேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. ஸோ கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. ஸோ பொன் வண்ண நீர்நிலை. மத வேளங்கள்னா மத யானைகள். முரலும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில். ஸோ பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். இங்கே திருக்கேதாரம் அப்படிங்கிறது ஒரு நகரம். புல்லாங்குழல் மற்றும் முழவு தமிழிசையோடு இணைந்து இசைக்கும் கருவி. ஸோ புல்லாங்குழல் முழவுங்கிறது தமிழோடு இணைந்து இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில். திருக்கேதாரம் அப்படிங்கிறது பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் செய்யப்பட்ட புல்லாங்குழல். பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் சொரிய மண்ணென்றன மத வேளங்கள் மணிவாரி கொண்டு எறிய கிண்ணென்று இசை முரலும் திருக்கேதாரம். ஸோ சுந்தரர் அவர் வந்து தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவருக்கு இன்னொரு பேர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரருக்கு நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவோம். 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக தேவாரம் இருக்கு. ஸோ 7ஆம் திருமுறையை தேவாரம். இவருடைய சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை வச்சுதான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதியிருப்பார். திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணம் வந்து எழுதியிருப்பார். ஸோ சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். சிறப்பு பெயர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர். 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையா தேவாரம் இருக்கு. இவருடைய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணம் எழுதியிருப்பார். தேவாரம். தேவாரம் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். அதை தொகுத்தண்டவர் நம்பியாண்டார் நம்பி. ஸோ தேவாரம் பிரித்து தேக்குற்றல். ஆரம்னா மாலை, இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. அதே தேக்குலாஸ் வாரம் அப்படின்னு பிரிச்சோம்னா இனிய இசை பொருந்திய பாடல். பதிகம் 10 பாடல். ஸோ 10 பாடல் இருக்கக்கூடியதான் பதிகம் அப்படின்னு சொல்லுவோம். சிலப்பதிகார பதிகம் அப்படின்னா 10 பாடல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தேவாரம் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஸோ அவங்க மூணு பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஓகே, இப்போ இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்த செய்யுள் வந்து அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, நம்ம ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டினியூ பண்ணுவோம்.